இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் நடிப்பதற்காக அனுப்பப்பட்ட சேது தனக்கே துரோகம் செய்ததை அறிந்த ராஜா ஆத்திரப்பட்டு சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே EPCO 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன நாஜமுதன வேலையில ஒழுங்கா பண்றீங்களா? நடக்குது சில்ராஜ். நீ ஏன் சும்மா படுத்துருக்க? கால் மேல கால் போட்டு படுத்துக்க. மறந்துட்டேன். என்ன மாமா இங்க இருக்கீங்க? விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டா? அவங்க விவசாயம் பண்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா. மாமா, நாளைக்கு அந்த காங்கை அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரான். அப்படியா? பெரியவங்களை எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பாக்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது. ஊர் வழக்கம் அப்படி. அப்படியா? நீங்களும் மரமாப்பிள. அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். அம்மா, ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம்? லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அங்க போனா உன் மாம வான்னு கூட சொல்ல மாட்டா. வாசப்படியிலே நிக்க வச்சு பேசுவா. 4 பேருக்கு முன்னால நாம தான் அவமானப்பட்டு திரும்பணும். ஐயா, லட்சுமியே சொன்னாமா நீ அம்மாவை கூட்டிட்டு வா, 4 பேருக்கு மத்தியில நான் சின்னராஜுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா. அவளே அப்படி சொல்லும் போது நாம கவலை பண்ணோம். என் மருமக அப்படியா சொன்னா? ஆமாமா. என்ன அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம். ஏங்க நலமுத்துக்கு ஒன்ற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி? உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, உங்க அபிப்பிராயம் என்ன? என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற. இத வேற 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரே வாரிசு. அங்க பாத்தியா 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன? யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏயா உங்களுக்கெல்லாம்? அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ என்ன வான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல. என் மகனுக்காக உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? வாங்க வாங்க வாங்கத்த வாங்க மாமா. இல்லடா, ஒரு 8 எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. என் பொண்ணு கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமியை பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. காங்கேன்னு முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டு மாத்துங்க. அது நியாயம் தானே? அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி, உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்றாஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏமா நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? டாய் சென்றாஸ், உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு. காங்கேயா, நீ பேசாத. பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல? போந்த பக்கம்.
என்னம்மா உண்மையில கை வச்சுட்டா அவனை நான் விடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுப்பா. ஏ காங்கையா, என் அம்மா தடுத்ததுனால உன்னை விடுற, இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்பே தெரியுமா? நிறுத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கை நீட்டி அடிப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா? என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன், கிழிச்சிடுவேன். யாரா உன்னை கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்ன தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்னை கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்ப, இல்லன்னா நாக்க புடிங்க சத்து இருப்ப. நான் நாக்க புடிங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. உனக்கு என்னடா அருகுதே இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின். உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி. அங்க பார் தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 ரூபாய் காசு. 25,000. 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை நான் கூட்டிட்டு போகல, என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. சாபாஷ். நீடா மானஸ்த. எல்லாரும் கேட்டுங்க. எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் காங்கேயன் தான் என் மாப்பிள்ளை. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள்ளை. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள். கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தையை காணுங்க. குழந்தையை காணுமா? கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம். அடடே, அண்ணே வணக்கம். சிந்தா இனியா எந்திர எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா. 2 பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ போய் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டுறேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்க்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது.
அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன்.